ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தோட கொட்டையை வச்சு ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பலாக்கொட்டை சிப்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: பலாக்கொட்டை 1/4 கிலோ, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு மற்றும் எண்ணெய். பலாப்பழத்தோட கொட்டையை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வெயிலில் காய வச்சு எடுத்தாலே போதும். அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நம்ம கையால் உரித்தாலே பலாப்பழ கொட்டையோட தோல் உரிக்க வரும். இப்போ எல்லா கொட்டையிலையுமே தோலை உரித்து எடுத்துடலாம். எல்லா கொட்டைகள்லையுமே தோல் நீக்கியாச்சு. அடுத்து நம்ம இதை சிப்ஸு கட்டையில் வச்சு சீவி எடுக்க போகிறோம். நல்லா மெல்லிசாக சீவுற மாதிரி ஒரு சிப்ஸு கட்டையில் வச்சு சீவி எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி சிப்ஸு நல்லா மெல்லிசாக கிடைக்கும். இப்போ எல்லா பலாக்கொட்டைகளையுமே சீவி எடுத்தாச்சு. இதை நம்ம அடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதை பொரிக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சீவி வச்ச பலாக்கொட்டைகளை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா பலாக்கொட்டைகளையுமே கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். எல்லா பலாக்கொட்டைகளையும் எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துட்டு உப்பையும் மிளகாத்தூளையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம சிப்ஸில் தூவி விட்டு நல்லா குலுக்கி விட்டு எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.